ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அடுத்த ஸ்கூலில் லன்ச் டைமில் லூமியும் ஜியாங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஷீஷே வேகமாக ஓடி வந்து, லூமி கொஞ்சம் இதை பாரேன், நம்ம எப்பவும் போவோம்ல ஒரு புக் ஸ்டோர், அங்கே ஒரு காஸ்டியூம் காம்படிஷன் வைக்க போகிறாங்களாமா. மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் வினோதமாக ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே அங்கே ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, அந்த காம்படிஷனில் மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம், ஃபேமஸான அந்த ஆத்தர் சைன் பண்ண ஒரு புக்கும் ப்ரைஸாக கிடைக்கும்னு சொல்கிறான். இதை கேட்டதும் லூமி நானும் வரேன்னு சொல்லிட்டா. அப்படியே ஜியாங்கிட்டையும் கேட்குறா. ஆனால் அவனுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால அவனும் வரலைன்னு சொல்லிடுறான். இந்த ஷீஷே இதை ஒரு பிளானோட தான் அவகிட்ட சொல்லியிருக்கான். அந்த காஸ்டியூம் காம்படிஷனில் இவன் வந்து பிரின்ஸ் ஆமா, அதனால் இவனுக்கு பிரின்ஸ் கேட்டப்பு, லூமிக்கு வந்து மெர்மெட் கேட்டப் கொடுத்துட்டான். அந்த கடல் கண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டப்பு. இந்த ஒரு காம்படிஷன் வச்சுதான்டா நான் லூமிக்கிட்ட க்ளோஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் செங்குக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் நீ பிரின்ஸு கேட்டப்போம் அவளுக்கு கடல் கண்ணி கேட்டப்போம் எப்படிடா இது ஒத்து வரும்? அதுக்கு தானே நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் என் பக்கத்தில் வான்னு சொல்லி அவனை வச்சே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கான். ஏன் தப்பு தான், கேட்டது ஏன் தப்பு தான்டான்ற மாதிரி செங்கும் முழிக்கிறான். ஜியாங் மட்டும் என்ன சும்மாவா, இவன் ஷீஷேக்கே தெரியாமல் ஷீஷேயோட பேரை ஒரு டிபேட் காம்படிஷனில் போட்டு விட்டுடுறான். மறுநாள் ஸ்கூலில் ஷியாவையும் ஷீஷேவையும் கூப்பிட்டுட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா, நீங்கள் தான் அந்த டிபேட் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் தான் டீம்னு சொல்லிடுறாங்க. ஷியா ஆல்ரெடி அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா, ஆனால் ஷீஷே தான் பண்ணலையே. இதை கேட்டதும் இவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னது நானா சார், ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்க போகுது சார், என் பேர்லாம் அதில் இருக்காது, போய் நல்லா போய் பார்த்துட்டு வாங்க. ஷியாவும் ஆமாம் சார், இவன்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் அதுக்கு பேரே கொடுத்துருக்க மாட்டானே. ஷீஷே நடிக்காதடா, உன் பேர் தான் அதில் இருக்குது, நாங்கள் நல்லா தான் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஒழுங்கா நாளைக்கு 2 பேரும் போயிட்டு நம்ம ஸ்கூலோட மானத்தை காப்பாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் ஷியா என்னடானா, போச்சு அவ்வளோதான், நாளைக்கு ஷீஷே மட்டும் என் கூட வந்தான் கண்டிப்பாக நாங்கள் தோற்று தான் போவோம். அது சரி, நாளைக்கு ஷீஷே மட்டும் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக தோற்று தான் போவோம்னு அங்கே லூமி புலம்பிகிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகிறப்ப இவ வேற ஷீஷேவை திட்டிட்டு போயிட்டே இருக்கா. அந்த ஷீஷே என்கிட்ட காஸ்டியூம் காம்படிஷனுக்கு தானே வரேன்னு சொன்னான், ஆனால் எனக்கே தெரியாமல் இந்த டிபேட்டுக்கு வேற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இப்போ அவனால் என்னால் அதில் கலந்துக்க கூட முடியாது, எப்படி எனக்கு அந்த புக்கு கிடைக்கும்னு ஃபீல் பண்ணுறா. லூமி, அவன் இல்லைன்னா என்ன, நீ போய் அதில் உன்னோட திறமையை காமிச்சு வின் பண்ணு, அதுக்கும் மேலே ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் அடுத்து மறுநாள் அந்த காம்படிஷன் அன்னைக்கு ஷீஷே அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காமிக் ஸ்டோருக்கு வர்றதுக்காக கிளம்பிட்டான். டிபேட்டுக்கு போகாமல் எஸ்கேப் ஆயிடலான்னு தான் பார்த்தான், ஆனால் வர வழியிலேயே அவங்க அப்பா பார்த்து பிடிச்சிடுறாரு. டிபேட் காம்படிஷனுக்கு தானே போகிற, அதுக்கு எதுக்குடா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு, சரி ஏதோ ஒன்று வா வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லி அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே லூமி அப்படியே அவளோட காஸ்டியூமை போட்டுட்டு கிளம்பிட்டா. அங்கே போனதும் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஜியாங், பேசாமல் நீயும் என் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. லூமி, நானா, ஆனால் என்கிட்ட இப்போ போட்டுக்கிறதுக்கு எந்த காஸ்டியூமுமே இல்லையே. உடனே லூமி அந்த கடைக்கார அங்கிள் கிட்ட, அங்கிள் உங்ககிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத எலக்ட்ரானிக் பொருள்லாம் இருக்கா, அதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூமில் தாம்மா இருக்கும், நீ வேணா அங்கே போய் எடுத்துக்கோன்னு சொல்லி சாவி கொடுத்துட்டாரு. அப்புறம் இவளே உட்காந்து அதை ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதை எல்லாத்தையுமே வச்சு ஜியாங்க்கு ஒரு காஸ்டியூம் மாதிரி ரெடி பண்ணிட்டா. பார்த்தா குறைக்கு அவனோட மூஞ்சியில் வேற பெயிண்ட் எல்லாம் பண்ணி நம்பர்லாம் எழுதிட்டு இருக்கா. பார்த்தா ஜியாங்க சூப்பராக இவ ரெடி பண்ணிட்டா. அந்த பக்கத்து அங்கே ஷீஷே என்னடானா, போச்சு நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னே பார்த்துட்டு இருக்கான். ஷியா, எப்படியாச்சும் டக்குன்னு இதை முடிச்சு விடு, நான் போகணும்னு சொல்லி அவகிட்ட வேற புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த டிபேட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் எந்திரிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஷீஷே அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணுன்றதுக்காக எந்திரிச்சிருப்பான், ஆனால் தப்பான நேரத்தில் கரெக்டாக எந்திரிச்சனால அவனே பேசுகிற மாதிரி ஆயிடுது. என்னங்க பேச சொல்கிறீங்க, என்ன பேச சொல்கிறீங்க, சும்மா போயிட்டு வந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு டிபேட் பேசு அது பேசுன்னா நான் எப்படி பேசுவேன்? அவனுக்கு 1008 கவலை இருக்கும். என்ன மாதிரி படிக்காத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காஸ்டியூம் காம்படிஷனும் ஃபேஷன் காம்படிஷனும் அப்புறம் ஸ்போர்ட்ஸும் தான் கரியர், அதுக்கே என்ன இப்படி போக விடாமல் இவ்வளோ தடங்களாக இருக்கீங்களே, இந்த மாதிரி சொசைட்டியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மக்களே இருக்கக்கூடாதுன்னு அவன் பாட்டுக்கு கத்துறான். ஆனால் அங்கே உட்காந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவங்க எல்லாருமே இதை ஒரு ஸ்பீச்சாக நினச்சி, பரவாயில்லையே பையன் சூப்பராக பேசுகிறானேன்னு அவனுக்கு கையெல்லாம் வேற தட்டிட்டு இருக்காங்க. அங்கே அந்த காஸ்டியூம் காம்படிஷனில் ஜியாங்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு.
அந்த ஆத்தர் சைன் பண்ண புக்கெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து பேசிட்டு இருந்தா கரெக்டாக அப்போதான் ஷீஷே வரான். ஏய் ஷீஷே, நீ டிபேட் காம்படிஷனுக்கு தானே போன, ஆனால் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போய் போட்டுட்டு போயிருக்க? ஜியாங் அவனை கலாய்க்கிற மாதிரி. என்ன ஷீஷே, டிபேட் காம்படிஷன்லாம் எப்படி போச்சு? என்ன கழுத்தில் மெடல்லான்னு கேட்குறான். அங்கே தான் எல்லாருமே இவன் பேச்சில் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கல்ல, இவனுக்கே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க டிபேட் காம்படிஷனில். ஆ, ஐயாக்கு இதெல்லாம் சாதாரணம். நான் எந்த காம்படிஷனில் கலந்தாலும் அதில் ஜெயிச்சிருவேன். அது சரி ஜியாங், நீ ஏன் இப்படி ஒரு கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்க? இதுக்கா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்குறான். லூமிக்கு வருது பாருங்க கோவம். என்னது கேவலமான ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் ஜியாங்காக ரெடி பண்ணேன். ஐயோ லூமி, இது நீ ரெடி பண்ணதா? நான் சும்மா சும்மா விளையாண்ட லூமி. இந்த ட்ரெஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமான்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்து இங்கே அப்படியே சீன் கட்டாக்கி மறுநாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. இவனுங்க எல்லாருமே கும்பலாக உட்காந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அது டெய்ஃபியோட வீடியோ தான். அவள் ஸ்கூலில் உள்ள சீக்ரெட்டு, அப்புறம் ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான மர்மங்கள்லாம் நைட்டு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு ஸ்கூலில் நைட்டு வந்து விளாக் மாதிரி எடுத்துட்ருக்கா. அப்போது அந்த விளாகில் சடனாக கண்ணாடியில் நம்ம ஜியாங் வந்துட்டு போகிறான். டெய்ஃபி அந்த உருவத்தை பார்த்ததுமே பயப்படுறா. என்னடா இது, அது பார்க்க ஜியாங் மாதிரியே இருக்கே, அது ஜியாங் தானே? ஐயோ அது ஜியாங்லாம் இல்லை, ஜியாங் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தான், என் கூட தான் இருந்தான். இந்த டெய்ஃபி தான் ஏதோ பண்ணி அவனோட ஃபேஸ் அங்கே வர மாதிரி பண்ணியிருக்கா. அதுக்கு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை நம்ம ஸ்கூலில் எதுவும் கோஸ்ட் எதுவும் இருக்குமோ, அந்த கோஸ்ட்டு தான் டக்குன்னு வந்துட்டு போதும்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, இது எல்லாமே அந்த டெய்ஃபி பண்ணுற வேலை தான். அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவ கோவமாக அவளை பார்க்க போகிறா. நீ பிளான் பண்ணி தானே அந்த மிரரில் ஜியாங்கோட ஃபேஸ் வர மாதிரி பண்ணியிருக்க. அட லூமி, அதை பற்றி கேட்காத, நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன் தெரியுமா? நான் போனதே மிட் நைட்டு, அந்த நேரத்தில் ஜியாங்கோட ஃபேஸ் இல்லை, யாரோட ஃபேஸ் வந்திருந்தாலுமே நான் பயப்படதான் செஞ்சுருப்பேன்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இவங்க ஸ்கூலுக்குன்னே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி அவங்க யாரோட ஃபேஸை மிரரில் பார்க்குறாங்களோ அவங்க 2 பேரும் தான் கப்பல்ஸ் ஆவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் டெய்ஃபி பிளான் பண்ணி ஜியாங்கோட ஃபேஸ் வர மாதிரி பண்ணியிருக்கா. டெய்ஃபி, உனக்கு நம்ம ஸ்கூலோட கதை தெரியுமா? நல்லாவே தெரியுமே. இந்த மிரர்ல இருந்து ஆரம்பிக்கிற லவ் ஸ்டோரி தானே? ஐயோ அது இல்லடா கண்ணா, நம்ம ஸ்கூல்ல யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி போய் பேசிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பேய் காரிடார் பக்கத்துல போய் நிக்க வச்சிருமாமா. நிக்க வச்சுட்டு அப்படியே அவங்களே அங்கிருந்து கீழே குதிக்கிற மாதிரியும் பண்ணிருமாமா. பார்த்து பார்த்து உனக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணிட போகுதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிடுறா. அடுத்த மறுநாள் நைட்டு சரி ஸ்கூலில் அப்படி என்னதான் மர்மம் நடக்குது, நம்மளே போய் பார்த்துடலான்னு இவங்க எல்லாருமே போகிறாங்க. இது எல்லாமே ஷீஷேயோட ஒரு பிளான் தான். செங்குக்கு கோஸ்ட் மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்துட்டு அவனை பேய் மாதிரி வர சொல்கிறான். அப்படியே உள்ளே போக போக வினோதமாக சவுண்டெல்லாம் கேட்குது. இவங்களும் பயந்துட்டே போகிறப்போ ஒரே ஒரு ரூம்ல இருந்து மட்டும் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது. என்னவா இருக்கும்? சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே குவே வேற அவனோட மூஞ்சிலேயே லைட் அடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து பேயின்னு நினச்சி பயந்துட்டானுங்க. குவே, நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற, அதுவும் இந்நேரத்துக்கு? நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். அப்போது ஏதோ வினோதமாக சவுண்டெல்லாம் வேற கேட்டுச்சே. ஓ அதுவா, அது நான் தான் சும்மா ஃபன்னுக்கு இருக்கட்டுமேனு சொல்லி பேயோட மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டேன்னு அவனோட ரேடியோவை வேற காமிக்கிறான். லூமி வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமலே வந்துட்டா. அவளோட அப்பா ஜியாங்கோட வீட்டில் போய் கேட்குறாரு, லூமி இங்கே தானேப்பா இருக்கா, அவளை படித்து முடிச்சது கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜியாங் புரிஞ்சுக்கிட்டான் அவன் இந்த மாதிரி யாருக்குமே சொல்லாமல் எங்கேயோ போயிருக்கான்னு. அங்கே ஸ்கூலில் நிலைமையே சரியில்லை. இவங்கெல்லாம் சரி பரவாயில்லன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஷியா தெரியாமல் ஒரு டேபிளில் போய் கை வச்சிடுறா. அங்கே பார்த்தா பிளட்டு மாதிரி ஏதோ ஒன்று அவள் கையிலையும் ஒட்டிருச்சு. என்ன இது, ஒரே வினோதமாக இருக்குன்னு பார்க்குறானுங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் வேற ஒரு ரூமுக்கு போகலான்னு ஷீஷை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். செங்கும் பேய் மாதிரி வந்து இவங்க பின்னாடியே மெதுவாக போயிட்டுருக்கான். என்ன இது ஷியா, யாரோ எனக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு இவங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பினா அவனை பார்த்து அப்படியே பயந்து கத்துறாங்க. அவ்வளோதான், குவே அப்படியே அந்த பேயை துரத்திட்டு ஓட ஷீஷை அப்படியே அவளோட கையை பிடிச்சிட்டு ஓடுறான். அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் மேலே சாஞ்சுக்கோ, ஒரு பேய் என்ன ஒரு பேய், இந்த மாதிரி 1000 பேய் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜாக்குக்கு ரோஸ்ன்ற மாதிரி எனக்கு நீதான் லூமின்னு சொல்கிறான். என்னது லூமியான்னு அவ டக்குன்னு எந்திரிச்சிட்டா. இவன் லூமின்னு நினச்சி ஷியா வெளில கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு, நீ தப்பான ஆளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்க. ஷியா நீயா, நீ எப்படி இங்கே வந்த? உன் மூஞ்சியை பார்த்தா ஜாக்கு மாதிரியா இருக்கு. எப்பா கடவுளே, நல்ல வேலை லூமி இதை கேட்கல. யாராச்சும் இவ்வளோ கேவலமாக போய் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? உன்னால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் முடியும். ஓ அப்போ இதை பற்றிலாம் மேடம்க்கு நல்லா தெரியும் போலையே.
ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அப்போ நிஜமாவே ஏதோ பேய் போற மாதிரிலாம் இருக்கு. டேய் செங்கு, இது நீ தானே? செங்கா? என்ன செங்கு? அட அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் செங்க தான் பேய் மாதிரி உங்களை வந்து பயன்படுத்த சொன்னேன். அப்புறம் பார்த்தா அது செங்கலா இல்லை, ஆனால் வினோதமான சவுண்டு மட்டும் வந்திருக்கு. 2 பேருமே பயந்துட்டு சரி சரி வா நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி போகிறானுங்க. பாவம் இந்த கூத்துல அந்த புள்ளையே தனியாக விட்டுட்டாங்க. இருக்கிறது பத்தாம டெய்ஃபி வேற அங்கே திடீர்னு வரா. டெய்ஃபியை தான் செங்குக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இவளை பார்த்ததும் அதே கோலத்திலேயே அவகிட்ட போகிறான். அவள் பேயின்னு நினச்சிட்டு ஐயோ அம்மா யாராச்சும் என்ன காப்பாத்துங்களேன்னு சொல்லி அலறி ஓடிட்டு இருக்கா. ஜியாங் அப்படியே லூமியை தேடி வந்துட்டு இருக்கிறப்போ இவ அழுகிறதையும் பார்த்துடுறான். ஜியாங் நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வேணும்னே தானே அந்த வீடியோவில் எடிட் பண்ணி என்னோட ஃபேஸ் வர மாதிரி பண்ணியிருக்க. அது எனக்கு தெரியும். அப்போ ஜியாங் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டே தான் நீ என்கிட்ட எதுவுமே வந்து கேட்கலையா? அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. நான் எதுவுமே கேட்கலன்றதுக்காக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னுலாம் அர்த்தம் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஜியாங் சரி அதெல்லாம் விடு. இப்போது எனக்கு எதுவும் நிஜமாவே இங்கே போய் இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜியாங். என்னை எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே மட்டும் கூட்டிகிட்டு போய் விடுறியா? நான் இங்கே லூமியை தேடி வந்திருக்கேன். நான் அவளை போய் பார்க்கணுன்னு சொல்லி கிளம்ப போகிறான். ஆனால் அப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது இவளை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு. டக்குன்னு குவேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டெய்ஃபி இங்கே இருக்கா, அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிட்டான். லூமி வேற அப்படியே பயத்தில் நடந்துட்டே அந்த கண்ணாடி இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டா. எப்படியோ ஜியாங்கோ அவளை கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டான். ஜியாங் நல்ல வேளை நீ வந்த, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? லூமி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் இப்படி வந்திருப்ப. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவங்க தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்படி யார்கிட்டையுமே சொல்லாமல் வர்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு திட்டுறான். ஜியாங் நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சரிவா நம்ம போகலான்னு சொல்லி இவங்க 2 பேர் போகிறாங்க. ஷீஷையும் ஷியாவும் கூட எப்படியோ அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ இவ எதையோ பார்த்துட்டு கத்த அவன் என்னடானா பொசுக்குன்னு இவளை வந்து கட்டி பிடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் ஆகிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டாங்க. அடுத்த மறுநாள் ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அது இவனுங்க அங்கே போனாங்கல்ல, அதை யாரோ vlog மாதிரி எடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இவங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது நம்ம யாருமே அங்கே வீடியோவே எடுக்கலையே. அப்போ இந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு யோசிக்கிறப்போ வேற யாரு பேய்தான்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நியூ இயர் அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. லூமியோட வீட்டில் பாட்டி தாத்தான்னு எல்லாருமே வந்து அவள் அங்கே ஜாலியாக இருக்கா. ஆனால் அப்படியே இந்த சைடு ஜியாங்க பார்த்தா அவனோட அப்பா இந்த மாதிரி சூதாட்டம்லாம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவரை திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவன் போயிருக்கான். அப்போ கூட அடங்காமல் அவன்கிட்ட காசு கேட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரு. என்னடா ஒரு 100 ரூபா தானே கேட்குறேன், காசு இருந்தா கூட என்ன குறைஞ்சா போயிடுவான்னு சொல்லி கத்துறாரு. இவன் கோபமாகி உங்களை அம்மா விட்டுட்டு போனதில் தப்பே இல்லை, இவ்வளோ கேவலமாக இருந்தா யாரு தான் உங்கள் கூட இருப்பான்னு கத்திட்டு போகிறான். ஜியாங்கு லூமி ஃபேமிலி தான் எல்லாமே. சின்ன வயசுலேருந்தே இவனோட அப்பா இந்த மாதிரி இருக்கிறனால லூமியோட வீட்டில் தான் இவன் வளர்ந்துட்டு வரான். இப்போ கூட நியூ இயருக்கு அவங்க கூட தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அடுத்து நைட்டு லூமியும் ஜியாங்கும் மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. அப்போ லூமி ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வரா. ஏய் லூமி இது என்னது? அட ஜியாங் இது ஒன்றும் ஆல்கஹால்லாம் கிடையாது, இது சும்மா ரைஸ் வாட்டர் தான், ஜூஸ் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அவள் குடிச்சிட்டு இருக்காத. செங்கு ஷியா ஷீஷேன்னு எல்லாருமே கால் பண்ணி அவளுக்கு நியூ இயர் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த சைடு இவ என்னடானா ஜியாங் என்னை ஆட்டி விடாத ரொம்ப தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கா. போச்சு இவளுக்கு மண்டை கேறிடுச்சு போலன்னு. சரி சரி லூமி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போக பார்க்குறான். ஒரு நிமிஷம் இரு, நீ இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம 2 பேருக்குமே தெரியும் நம்ம 2 பேரும் என்ன ஃபீல் பண்ணுறோன்னு, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே மாட்டோம். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குதான்னு சொல்லி அப்படியே அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிட்டா. அப்புறம் வீட்டுக்கு போனது ஜியாங் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்க கால் அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட இவனுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணலை. அப்புறம் பாட்டி தாத்தா ஊருக்கு கிளம்புறப்போ லூமியோட அம்மாவும் அப்பாவுமே சேர்ந்து கிளம்புறாங்க. இவளை தனியாக 2 நாள் இங்கேயே இருக்க சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இது தாண்டா சாக்குன்னு கடையில் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்ற ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டா. ஆனால் அது எல்லாத்தையுமே மொத்தமாக சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, அந்த மாதிரி இவளுக்கும் ரொம்ப காய்ச்சல்லாம் வந்து வயிறு வலியே வந்துருச்சு. ஜியாங்க்கு உடனே கால் பண்ணி ஏதாச்சும் மாத்திரை இருந்தால் எடுத்துகிட்டு வரியா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. இவ இப்படி சொன்னதுமே அவன் வேகமாக பயந்துட்டு ஓடி வந்துட்டான். அப்போ தான் பார்க்குறான் இவ இத்தனையுமே சாப்பிட்டு தான் இவளுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு. இவ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு டேப்லெட்லாம் சரி வராது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணுறான். அட்ரஸ் எல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ
இன்னைக்கு ரொம்ப வெளியே மழை பெய்யுதுங்க. எங்களால அவ்வளோ சீக்கிரமாலாம் வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர பார்க்குறோம்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜியாங்கால பாவம் அவள அப்படி பார்க்கவே முடியல. லூமி நீ வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவனோட முதுகுலயே அவளை ஏத்தி கூட்டிட்டு போறான். லூமி அந்த மயக்கத்திலேயே சொல்றா, ஜியாங் வேணாம் ஜியாங், உனக்கு கால் வலிக்கும்ல, என்னெல்லாம் உன்னால தூக்க முடியாது, நான் ரொம்ப வெயிட்டா இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூமி, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு அந்த மலையிலேயே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஜியாங்கால அவளை தூக்க முடியல. அவனோட காலும் வேற ரொம்ப வலிக்குதா. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஷீஷே கரெக்டா அப்போ லூமியை பார்க்கலாம் தான் வந்திருப்பான். இவங்க இப்படி கீழே விழுந்ததை பார்த்துட்டு அவனும் வேகமா ஓடி வரான். ஜியாங், லூமிக்கு என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண வேண்டியது தானே? இவ்வளோ மழைனால அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி நானே அவளை தூக்கிட்டு போறேன்னு இவன் அவனோட முதுகில் அவளை ஏத்துறான். ஓ டக்குன்னு ஜியாங் அவனை தடுக்கிறான் வேணான்ற மாதிரி. ஐயோ ஜியாங், அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, இப்போ நான் தான் அவளை கூட்டிட்டு போக முடியும். இதை கேட்டதுமே இவனுக்கு வேற வழி இல்லைல, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது தான் முக்கியம்னு இவனும் கையெடுத்துட்டான். அப்படியே ரோட்ல நின்றுட்டே பார்த்து ஃபீல் பண்றான், இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட நம்மளால கூட்டிட்டு போக முடியலையேன்னு. பாவம் ஜியாங் அப்படியே சோகமா வீட்டுக்கு போறான். ஆக்சுவலாக ஜியாங்க்கு லூமியோட அப்பானால தான் ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். ஜியாங் அவனோட அம்மாவை துரத்திட்டே போயிட்டு இருக்கிறப்போ லூமியோட அப்பா சடனாக காரில் வந்து இவனை இடிச்சிடுறாரு. அவரனால தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜியாங்கோட காலே போயிடுச்சு. அப்போ லூமியோட அப்பா அம்மா காரில் வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க இவனை பார்த்துட்டாங்க. இவன் என்ன இப்படி மலையில நனைஞ்சிட்டே நடந்து போயிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட இவன் வீட்டில் இருக்கேன்னு தானே சொன்னான், ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போகிறான். சரி ஏதோ ஒன்றுன்னு அவர் வேகமா இவனுக்கு வந்து கொடையை பிடிக்கிறாரு. ஜியாங், உனக்கு காது கேட்கலையா நான் கூப்பிடுறது? எதுக்கு இப்படி இந்த மலையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால தானே என் கால் போச்சு. அந்த ஒரு நைட்டு என்னோட வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சு. இது எல்லாமே உங்களால தான். ஆனா அதுக்காக தானே ஜியாங் நான் இப்போ வரைக்கும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களால என் காலை திரும்ப கொண்டு வர முடியுமா? நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனை என்னால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு வர முடியல. இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது. இத்தனை வருஷமா நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறது கூட உங்களோட குற்ற உணர்ச்சினால தான். ஆனால் அதை வச்சுட்டு என்னோட கால் திரும்ப வராதில்லன்னு சொல்லிட்டு போகிறான். இதோட இந்த ட்ராமாவோட 8th எபிசோட் முடியுது. நீங்கள் இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.